தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. 2026 தேர்தலை நோக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் களமும் ரொம்ப பரபரப்பா சூடாகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, அந்த தோசைக்கல்ல தீல வச்சுட்டு இப்பா சூடாயிடுச்சா அப்படின்னு பாக்குறது தண்ணி இழுத்து தெளிப்பாங்க இல்லையா, அது போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமும் தண்ணி தெளிச்சோன்னு சும்மா என்று சவுண்டு விட்டு புகை விட்டு அப்படியே மாசா ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் நிலையில எல்லா கட்சியும் தனக்கான வேலைகளை தீயா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அதிமுக உழவு பார்க்கணும், திமுக உழவு பார்க்கணும், எல்லாம் நடக்கிற விட எல்லாம் அசாதாரணமானது. அப்படி இருக்கும் பொழுது திமுகவிற்கு எதிர்கட்சியா அதிமுக என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு மக்கள் உற்று நோக்குறாங்க. இந்த ரோலை மறைக்கிறதுக்காக இந்த திமுகவில் இருக்கக்கூடிய சில இன்ஃபுளுசர்கள் அதிமுக வேறு விதமா போர்ட்ரேட் பண்றாங்க. ஆனா நமக்கு கிடைச்ச சில தகவல்கள்ல அதிமுகவும் மிக பரபரப்பா இயங்கிட்டு இருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1000 வேட்பாளர்களை தயார் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மாசா தேர்தல் களத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க. வரும் 10ஆம் தேதி பொதுக்குழு நடத்த போறாங்க இல்லையா, அதுல வேட்பாளர்களை அறிவிக்கலாம் என்ற செய்தி கிடைச்சிருக்குது. அதாவது அம்மையார் ஜெயலலிதாவினுடைய பாணியில அதிரெட்டி சரவெட்டிய கலப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம், செய்தி வந்துருக்குது. அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலியில போலாம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஏன் அதிரெட்டி சரவெட்டி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா தேர்தல்ல திமுக நிக்குதோ இல்லையோ, இதர கட்சிகள் நிக்குதா இல்லையோ, ஆனா அதிமுக நிற்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதிரடி சரவடியா வந்து நின்று எல்லா வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ வந்தாவா வராட்டி போ, நீ போட்டிக்கு வந்தாவா வராட்டி போ, நாங்க ரெடிப்பா, பந்தயத்துக்கு நாங்க வரலாமா இல்ல, பந்தயத்திற்கு ஆல்வேஸ் பி ரெடி அப்படின்ற மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல் ஆளா வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிருவாங்க. இப்ப அவங்க மறைஞ்சிட்டாங்க, அவங்க இல்லை. ஆனா அந்த ரோலை பெருமளவுல பிளே பண்றது ஐயா எடப்பாடி அவர்களுடைய கையில இருக்குது இல்லையா. இப்ப அவரும் அதே அதிரடி சரவடி பாணியில ஒரு ரோல் பிளே பண்ணுவாரு. 10ஆம் தேதி அதே அதிரடி சரவடி இருக்குது, சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்றேன். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல ஏன் ஒரு சிக்கல் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தது போல இப்ப ஐயா சீமான் அவர்கள் இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஐயா சீமான் அவர்களுக்கு எந்த விதமான கூட்டணியும் கிடையாது. நாங்க தமிழ் தேசிய அரசியல் செய்யறோம், அதுல சாதி கிடையாது, மதம் கிடையாது, நாங்க தனிச்சே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சு தனியா போட்டியிட தயாரா நின்றுட்டு இருக்காரு. யாரும் எதிர்பார்க்கல, எந்த சாதியோ மதத்தையும் எதிர்பார்க்காம நிற்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கூட்டணியும் இல்லை. அதனால தன்னுடைய தேர்தலுக்கு தயாரா இருக்காரு. பி ரெடி, நாங்க ரெடி ஆயிட்டோம்பா அப்படின்னு நிற்கிறாரு. இப்ப அதிமுகவின் பக்கம் வரும், திமுகவின் பக்கம் வரும். இவங்களுக்கெல்லாம் கூட்டணின்னு ஒண்ணு இருக்குது. கூட்டணின்னு ஒண்ணு வைக்கணும். அப்பதான் இவங்களால வெற்றி பெற முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல திமுக சொல்லுவாங்க, இந்த சாதியை இந்த பகுதியில பார்த்து இறக்குவாங்க, இந்த மத ஆள் தான் இந்த பகுதியில வெயிட்டா இருக்காரு அப்படின்னு பார்த்து இறக்குவாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அதிமுக நிறுத்தம், அதிமுக நிறுத்தத்தை பார்த்து திமுக நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திமுகக்குள்ள பெரும் மண்ட பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு, மண்ட குழப்பம். என்ன அப்படின்னு சொல்றேன், என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்க கூட்டணி தகராறு. ஏன் அப்படின்னா, நம்ம சமயமா நம்ம வலைவலிகள ஒரு காணொலி போட்டிருந்தோம். ஏன்பா கரும்பு நீங்களே கடிச்சு, கரும்பு நாங்க கடிச்சு தருவோம், நீங்க அசால்ட்டா எடுத்து ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு போயிடுவீங்களா, அப்ப சக்கியை மட்டும் தான் நாங்க தின்னணுமா, எங்களுக்கு எதுவும் வேணாமா, நாங்க எப்போ சைரன் வச்ச கார்ல போறது, எங்களுக்கு எப்போ நாங்க அதிகமா சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம் இல்லையா. அதெல்லாம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கும் நாங்கள் கூட்டணி இருப்போம், ஆனா எங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடு, எங்களுக்கும் இன்னோவா கிறிஸ்டா கார் கொடு, அதுல மொயங்க கத்தணும், நாங்களும் 4 காசு பார்க்கணும்பா என்று கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க திமுகவுக்குள்ள. அதனால இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு தர்றது, அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு தர்றது என்கிற பெரிய குழப்பத்தில் இருக்குது திமுக. அப்ப அதிமுக என்னப்பா பண்ணுது அப்படின்னீங்கன்னா, அங்கதான் செக் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதமான கூட்டணியும் எதிர்பார்க்கல. பிஜேபி இருக்குது, பிஜேபி இல்லைன்னு சொல்ல, ஆனா எதிர்பார்க்கல. ஒரு தொகுதிக்கு 4 பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சுமார் 1000 வேட்பாளர்களை தயார் பண்ணியிருக்கிறானா, அந்த 4 வேட்பாளர்ல சுப்பீரியரா ஸ்ட்ராங்கரா யார் நின்று போட்டி போடுவாங்களோ அவங்க, அதான் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெமினான்னு சொல்லுவாங்கல்ல, யாருக்கு நின்று போராடக்கூடிய சக்தி இருக்கோ அவங்கள அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அதிரடி சரவெடி சம்பவம் என்பது வருகின்ற 10ஆம் தேதி கூட நடக்கலாம், வேட்பாளர்கள் அறிவிக்கலாம்
எதிர்பாரா நிகழ்வா இருக்கலாம், கூட்டணி முடிவுகளை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. காத்திருந்து பார்ப்போம் அது எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப திமுக இந்த தொகுதி பிரிச்சு தரது மட்டும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அமைச்சரவை பதவி வேணுங்கிறாங்க இல்லையா, அவங்களே ஆஃப் பண்ணி தரணும். அவங்கள திருப்தியா அவங்க இடம் கேட்குறாங்க இல்லையா, எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும், நாங்கள் அதில் தான் நிற்போம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களையும் திருப்தியா ஐயோ எங்களுக்கு கொடுத்த இடம் கொடுத்துருக்காங்க, நான் கேட்ட இடம் கொடுத்துட்டாங்கப்பா, திருப்தியா இருக்கு, நாங்கள் நல்லா போட்டிடுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு திருப்தியை கொண்டு வரணும். கூட்டணி கட்சிகளை ஆஃப் பண்ணணும், அமைச்சரவை பதவி கேட்குறாங்களா ஆஃப் பண்ணணும் போன்ற ஏடாவணமான எக்கச்சக்க வேலை திமுகவுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட திமுகவை வெற்றி பெற வைக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னா அதுதான் பென் கம்பெனி. இந்த பென் என்கிற ஒரு நிறுவனம் திமுகவை வெற்றி பெறுவதற்காக மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை செய்யுது. எப்படிப்பா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதனுடைய பணி என்ன அப்படின்னா, திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காருயா, அவரும் திமுகவுடைய இருக்க தொண்டர்களும் நல்ல இணக்கமா இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் இருக்காங்க இல்லையா திமுக எம்எல்ஏ இல்ல திமுக கவுன்சிலரு, அவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லா தொண்டாற்றிருக்காங்களா, பணி செஞ்சிருக்கிறாங்களா, மக்களிடையே நல்ல பேர் இருக்கா அப்படிங்கிறத சோதனை செய்யும் இந்த பென் நிறுவனம். அது மட்டும் இல்லாம திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் மக்கள் முன்னாடி எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணி பாக்குறாங்க, மக்கள் மனதில் திமுகவினுடைய தொண்டர்கள் எப்படி பதியப்பட்டிருக்கிறார்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி பதிய வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இது போன்ற அனைத்து கல நிறுவனங்களையும் பிசுறு இல்லாம வேரோடு புடுங்கி காமிக்கிறது தான் இந்த பென் நிறுவனத்துடைய நோக்கமும், அதுதான் அதனுடைய வேலையும். இந்த அப்படிப்பட்ட பெண் நிறுவனத்தை நடத்தக்கூடியவர் ஐயா சபரீசன் அவர்கள். அப்படிப்பட்ட ஐயா சபரீசன் அவர்களுடைய நிறுவனத்தையே ஏமாத்திருக்கிறாங்க இந்த திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அப்புறம் எல்லாமே இந்த அல்லு சில்லு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஃபீல்டு டீம் சொல்றாங்களே, இந்த பென் நிறுவனத்தையோட ஃபீல்டு டீம் சொன்ன இல்லையா, வேரோட புடுங்கி கலை நிலவரத்தை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர், எம்பி, எம்எல்ஏ எல்லாம். எங்கடா நம்ம பேர் கெட்டு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஐயா சபரீசன் யாரு, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளை. அப்ப எவ்வளோ பெரிய கேம் பிளே பண்ணியிருக்காங்கிறத உணர்ந்துங்க. அது மட்டும் இல்லாம இங்க முக்கியமா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இதனால இவங்க பண்ண இந்த செயலால அந்த ரிப்போர்ட் மொத்தமா சேர்த்து இந்த ஃபீல்டு டீம் பண்ணுது இல்லையா, அந்த ரிப்போர்ட் எல்லாம் மேலிடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த எல்லா ரிப்போர்ட்டும் இடமா எகிரி இருக்கு ரிசல்ட். அங்க எல்லாம் 100 டீம் கரெக்டா இருக்கு, வெற்றி பெற்றோம் அப்படின்ற அளவுக்கு எகிரி தப்பா போயிருக்குது இந்த ரிசல்ட். அதனால ஐயா சபரீசன் அவர்கள் பயங்கரமா கோபம் அடைஞ்சிருக்கிறதா செய்தியெல்லாம் இருக்கு. அதாவது ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளரை நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எவ்வளவு இருக்கு, அரசியல் செல்வாக்கு என்பது எவ்வளவு இருக்கு, சாதி பின்புலம் எவ்வளவு இருக்குது, மத பின்புலம் எப்படி இருக்குது, அவர் என்னென்ன பண்றாரு, எங்க போறாரு, எப்படி வராரு, நல்லா செலவு பண்ணுவாரா மாட்டாரா, வெயிட்டா இல்லையா, அவரை நம்பி யார் எவ்வளவு பணம் தருவாங்க, இந்த தகவல் எல்லாம் ஒரு கட்சிக்கு தேவை. அந்த தகவல் தேவை அப்படின்னா அதுக்கு உளவுத்துறை தேவை. எங்கடா அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் இவங்களதான் நிறுத்த போறோம், இவங்களாம் நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னு உளவுத்துறைக்கு ஆணையிடுவாங்க இல்லையா, அந்த உளவுத்துறையே அந்த வேட்பாளர் என்பவர் காசு கொடுத்து வாங்கிட போறாரோ என்ற ஒரு பயத்துல தங்களுடைய சொந்த நிறுவனமான பென் நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்களையும் இந்த கல நிலவரத்தை ஒரு சோதனை போட்டுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா அவங்களையும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறதா ஜூம் மீட்டிங்ல தெரிஞ்சிருக்குது. உடனே அந்த பென் நிறுவனத்திலேருந்து ஒரு டீம் ரெடி பண்ணி, இவங்க இந்த டீம் லீடர்ஸ் இருக்காங்களே, இந்த ஃபீல்டு பண்றாங்கல்ல, அதுல இந்த பிரிவுலாம் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு லீடர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்காணிக்கிறதுக்கு டீம் போட்டுக்கிறாங்க. அதன் மூலமா இவங்களெல்லாம் இந்த வேட்பாளர்கள் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு செய்தி தெரிய வந்திருக்கிறதா நமக்கு செய்தி தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம சொன்ன இல்லையா, அந்த செய்தி கிடைச்சது அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த செய்தியில 3 பேரை நீக்கி இருக்கிறாங்க சில பேர் அப்படின்னு சொன்ன இல்லையா, குறிப்பா 3 பேர். யார் அப்படின்னா, திரு யோகேஷ் கண்ணா என்ற ஒரு நபரு, திரு பிரசாத் என்கிற ஒரு நபரு, அது மட்டும் இல்லாம திரு அன்புநிதி என்கிற ஒரு நபரு. முக்கியமா ஐயா திரு யோகேஷ் கண்ணா என்கிற நபரை ஒரு ரெட் கலர்ல வட்டம் போட்டு காமிக்கிறாங்க. முக்கியமான நபருங்க, வாண்டடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த யோகேஷ் கண்ணா என்ற நபர் திருப்பூர் தெற்கு
தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு செல்வராஜ் அவர்களுடைய மாப்பிள்ளையாம். அவருடைய மாப்பிள்ளையை வந்து நீக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வரலாறு என்பதை எடுத்து பார்த்தா இவருடைய இந்த யோகேஷ் கண்ணா என்கிற நபருடைய கல்யாணத்தை ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னின்று நடத்திருக்கிறாப்லையா. அதான் ஐயா செல்வராஜ் அவர்களுடைய இரண்டாம் மகளுடைய கல்யாணத்துக்கு போலையாம். காரணம் என்னன்னா ஐயா உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு மறுநாள் வந்து போய் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. மாவட்ட செயலாளர் கல்யாணத்துக்கு ஸ்டாலின் போலியா என்று சுட்டு வட்டார நபர்கள்லாம் கேள்வி கேட்டதாலாம் சொல்றாங்க. அதாவது இந்த ஐயா திரு யோகேஷ் கண்ணா என்கிற நபரும் திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான ஐயா திரு செல்வராஜ் அவர்கள், ஷார்ட்டா சொன்னோம்னா ஐயா திரு யோகேஷ் அவர்களுடைய மாமனார், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தொகுதியில ஏதோ சம்திங் பண்ணிருக்கிறதாலாம் செய்தி வந்திருக்குது. இதே போல தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலையும் எல்லாரும் சம்திங் பண்ணிருக்கிறதாலாம் செய்தி வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதற்கு அப்படியே எதிர்ப்புறமா எடப்பாடி அவர்களை பார்த்தா ஒரு தொகுதிக்கு 4 பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் 1000 பேரை ரெடி பண்ணியிருக்கிறாரு. அதுல சுப்பீரியரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளை நிப்பாட்டி 234 தொகுதியிலும் அதிமுக நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா ஐயா சீமான் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சு 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட நாம் தமிழர் கட்சி தயார், வெற்றி பெற தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறாரு ஒரு பக்கம். இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க திமுக இப்பதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நோண்டிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குழப்பத்துலதான் போயிட்டு இருக்கு. இது 2026 எப்ப வேட்பாளர் அறிவிச்சு எப்படி தேர்தலில் நின்று என்னென்ன இன்னும் நடக்க போதோ. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய அரசியல் வியூகங்கள் எப்படி இருக்கும்? கூட்டணி கட்சிகளுடைய தேவைகளை நிறைவேற்றுமா, நிறைவேற்றாதா? மேலும் ஐயா எடப்பாடி அவர்களுடைய தேர்தல் வியூகங்கள் எப்படி இருக்கும்? சிறந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்வாரா? அவருடைய வியூகங்கள் என்னென்ன? மேலும் நாம் தமிழர் கட்சியின் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள்? நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வியூகங்கள் என்னென்ன? முக்கியமாக தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பார் என்ற தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது உங்கள் ஸ்டாலின் பாரதி வலைவலி. நான் உங்கள் அன்பு தம்பி ஸ்டாலின் பாரதி. நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.